Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. பார்க்கறதுக்கு நான் போலீஸா இருக்கலாம். ஆனா விக்ரம் விஷயத்துல நான் 1 நம்பர் எதிரி. அவனையும் அவன் பொண்டாட்டியையும் இதை வச்சு நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. கண்ணாயிரம், அந்த விக்ரம் என் நெத்தியில கண்ணை வச்சதை நீ பார்த்தல? என்ன சார் நீங்க? என் கண்ணு முன்னாடி தானே நடந்தது. இதுக்கும் சேர்த்து அவனுக்கு ஆப்பு வைப்பேன். நான் சொல்ற மாதிரி செய். ஓகே? என்ன கதவு பூட்டி இருக்கு? எங்க போயிட்டாரு மாமா? கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு எனக்கு மெசேஜ் பண்ணாருங்க. ஆடடே, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? அதான் ஏதாவது சொல்லி எஸ்கேப் ஆயிடுறாரு. ஐயோ, நிஜமா உன் வீடு தானே? இவ்வளோ கஷ்டப்படுற? நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நான் சமைச்சு வச்சிடுறேன். இல்ல, யூ ஃப்ரெஷன் அப், நான் சமைக்கிறேன். விக்ரம், என்ன சொல்றீங்க? ஏன், நான் சமைக்கிறத சாப்பிட பயமா இருக்கா? சாப்பிடுறதுக்கா? ஏங்க, முதல்ல நீங்க சமைக்கிறேன்னு சொன்னதே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அப்புறம் தானே சாப்பிடுறதுக்கு. ஆம்பளையா இன்ஸ்பெக்டரா நாங்களா சமைக்க மாட்டோமா? அது எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியும் சொல்லு. உங்களுக்கு நல்லா சுட தெரியும். ஆஹா, ரவுடிங்ல அவங்கள சுடுவீங்க. அவங்கள அடிச்சு உதைச்சு சட்னி ஆக்க தெரியும். மத்தபடி இந்த சமையல்லாம் நோ சான்ஸ். இனியா, நீ என்னோட டியூட்டியை பத்தி மட்டும் தான் பாத்துருக்க. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நீ சொல்ற மாதிரி ரவுடிங்ல மட்டும் இல்ல, தோசைக்கல்ல மாவு ஊத்தி தோசையும் சுட தெரியும். மிக்சியில தேங்காயும் பொட்டுக்கடலையும் போட்டு சட்னி அரைக்க தெரியும். என்ன சொல்றீங்க? உனக்கு வீட்டுல இதெல்லாம் செஞ்சு தரணும்னு நினைப்பேன். பட் அப்புறம் அம்மா விட மாட்டாங்க. அதையும் மீறி நான் சமைச்சா அப்பா ஒரே நொய்யேன்னு. இப்பதான் யாரும் இல்லையே. ஸோ நான் ஆசைப்பட்டதை அப்படியே செஞ்சு கொடுக்கலான் இருக்கேன். சரி, நான் சமைச்சு தரேன், நீ சாப்பிடணும். நோ எஸ்கேப். விளையாடாதீங்க. நீங்க போய் முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. அப்ப நீ என்ன நம்பலல்ல? இப்போ என்னங்க அப்படியே சமையல் மாஸ்டர் மாதிரி ஆயிட்டீங்க? ஆஃப் கோர்ஸ். சரி, ஆர்டர் என்ன? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. தோசை எத்தனை, ஆம்லெட் எத்தனை? ஓ, ஆம்லெட் வேறயா? அப்படின்னா வெரைட்டி. சூப்பர்ங்க. என்ன பண்றீங்க? விடுங்க விக்ரம், கீழே விடுங்க. ஐயோ விக்ரம், என்ன பண்றீங்க விக்ரம்? நாங்க பிரைவேட் கேட்டரிங் வேற மாதிரி பண்ணுவோம். சரி, சிட் ஹியர். கொஞ்ச நேரம் அமைதியா உட்காரு. ஏங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஐயோ, லேசா மறந்துருச்சு. என்ன பண்ண போறீங்க? ஓகே, சக்சஸ். நெக்ஸ்ட் என்ன? சூப்பர். இதெங்க போச்சு? ஓகே. விக்ரம் ரெடியா? இது உடனே வந்துருச்சு. flip. Here you go. ஐயோ
இதுக்கு ஒரு நிமிஷம் சட்னி இங்க இருக்கானா? இந்த போதும் போதுமா? போதும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் என்ஜாய். சூப்பர் விக்ரம், செம்ம டேஸ்டா இருக்கு. தேங்க்யூ. இத்தனை நாளா நான் இத போய் மிஸ் பண்ணிருக்கேனே. டோன்ட் வரி, இனிமே தினம் இந்த மாதிரி அசத்துறேன். நெக்ஸ்ட் ஆம்லெட். ஓகே, ஒழுங்காவோட கரெக்டா வந்துச்சு. லேசா நடுவுல தீஞ்ச ஆம்லெட் இருக்கு. பா, ரெடியா? ஐயோ, விக்ரம், ஆம்லெட்டை இவ்ளோ டேஸ்டா போட்டிருக்கீங்க. உன் புருஷனுக்கு நிறைய ஹிடன் டேலண்ட்ஸ் இருக்கு, அது உலகத்துக்கு தெரியாது. நான் என்ன பண்றது? என்னாச்சு? லேசா முகம் மாறுது. சொதப்பிட்டனா? சச்ச இல்லங்க, அக்ஷயாவை நினைச்சேன், அதான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். நான் இங்க உங்களோட சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனா பாவம் இல்ல அவ. நான் சொல்லிதான் சூர்யாவை அவ கல்யாணம் பண்ணான். ஆனா இப்போ என்னென்னமோ நடந்துருச்சு. அவனை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறான். இந்த பிரச்சனை எல்லாம் என்னாலதான்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குங்க. விக்ரம், நான் வேணா சூர்யா கிட்ட ஒரு தடவை பேசி பார்க்கட்டுமா? இனியா, ஃபீலிங் எனக்கு புரியுது. பட் இதுக்கு நீ தான் காரணம்னு உன் மனசு போட்டு குழப்பிக்காத. எஸ், இந்த பிரச்சனையை பேசிதான் தீக்கணும். ஆனா அதுக்கான நேரம் இப்ப வா. அவங்க கோவம் எல்லாம் தண்ணியட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாமே. இல்லங்க, சில நேரம் தள்ளி போடுறோம்ல, அதுவே பெரிய பிரச்சனை ஆயிடும். உடனே பேசுறது தாங்க நல்லது. என் போன் எங்க வச்சேன்? இங்க ஒரு நிமிஷம். கட் ஆயிடுச்சு. சூர்யா, இந்த கொஞ்சமா போன்ல யாருப்பா? ஏன் எடுக்கவே மாட்டேங்கிற? இவளா? ஏன் சூர்யா, தப்பு பண்ண அவளே தைரியமா போன் பண்றா, நீ எதுக்கு போன் எடுக்க தயங்கிட்டு இருக்க? எடுத்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேளுப்பா. வேண்டாம், விடுங்கம்மா. சூர்யா, எடுத்து பேசுப்பா. நானே பேசுறேன். சூர்யா, என்னம்மா, எப்படி இருக்க? இன்னும் யார் குடும்பத்தை கெடுக்கலான்னு நினைச்சிட்டு இருக்க? ஆண்டி, இத பாரு, ஆன்டினெல்லாம் என்ன கூப்பிடாத. உன்னை நம்பின பாவத்துக்கு எங்க குடும்பத்தையே இப்படி படுகுழியில தள்ளி விட்டுட்டியே. ஆண்டி
ஆண்டி அப்படிலாம் இல்ல ஆண்டி. என் பையன் சூர்யா என்னை விட உன்னதானமா நம்புனா? நீ சொன்னது தானே வேத வாக்கா நினைச்சா? அவன் வாழ்க்கையில இப்படி மண்ணள்ளி போட்டுட்டியே. ஆண்டி இல்ல ஆண்டி, அப்படிலாம் இல்ல ஆண்டி. இப்ப என்ன தைரியத்துல நீ அவனுக்கு ஃபோன் பண்ணிருக்க? அத நீ முதல்ல சொல்லு. என்ன அவன்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சு மறுபடியும் அவள் அவன் தலையில கட்டலான்னு பாக்குறியா? அப்படி ஒரு நினைப்பு இருந்ததுன்னு வெயி, அதை இப்பவே அழிச்சிரு. நீ பண்ண துரோகத்துக்கு உன்னை இந்த ஜென்மத்துல நான் மன்னிக்க மாட்டேன். இப்பதான் என் புள்ள கொஞ்சம் நிம்மதியா இருக்கான். தயவு செஞ்சு அவனை வாழ விடு. முதல்ல நீ போன வை. ஆண்டி நீ சாப்பிடு சூர்யா. கொஞ்சம் சாம்பார் ஊத்துவா. ஏய், அதனால தான் சொன்னேன் கொஞ்ச நாள் ஆகட்டும். இல்ல விக்ரம், நான் தானே இனியா இனியா எந்த பிரச்சனையும் சரியாவ கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. சாப்பிடும்போது எதையுமே நினைக்காம நிம்மதியா சாப்பிடு. இந்த எல்லாத்தையுமே நாம சரி பண்ணுவோம். ஓகே, டோன்ட் வரி. என்ன பனியா சாப்பிடுறியா? ஓ ஐயோ, ஆம்லெட்டுக்கு சட்னி நல்லா இருக்காதுல்ல? அந்த ரகுவை நம்பி ஏமாந்ததுனா, கன்சீவ் ஆனதுனா, அபோர்ஷன் பண்ணதுனா எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நீ நான் சொல்றத செய், அதான் உனக்கு நல்லது. என்ன யோசிக்கிற? இங்க பாரு, அக்ஷயா விஷயத்துல நீ விளையாடணும்னு நினைச்ச, நான் எந்த எல்லைக்கும் போவேன், எதையும் யோசிக்க மாட்டேன். இது ஒண்ணு போதுமே. எந்த எல்லைக்கும் போவேன்னு சொன்னவ கொலையே பண்ணிட்டா. ரகுவை கொண்டது மிஸ்ஸஸ் இனியா விக்ரம். சார், கமின். இத வரேன் சார். வணக்கம் சார். வாங்க சார். ஏதாச்சும் லீட் கிடைச்சதா? சார், லேப்ல இருந்து எல்லா டீடைல்ஸும் வந்துருச்சு சார். நீங்க கொடுத்த ஃபிங்கர் பிரிண்டையும் பாடியில இருந்த ஃபிங்கர் பிரிண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்தேன் சார். என்ன சரியா மேட்ச் ஆகுதா? ரெண்டும் ஒரே ஆள் தானே? சார் இல்ல சார், அங்கதான் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சிக்கலா? என்னையா சொல்ற? சார், நீங்க கொடுத்த ஃபிங்கர் பிரிண்ட் இறந்து போன ரகுவோட நெஞ்சு பகுதியில இருக்கு. அதான் ஏன் இருக்குல்ல, அப்புறம் என்ன? அதை வச்சு கொலை பண்ணது இவங்க தான்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது சார். ஆக்சுவலா அந்த ரகு கழுத்து நெறிப்பட்டு தான் செத்துருக்கான். அங்க இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் வேற. அதுவும் இல்லாம நீங்க கொடுத்த ஃபிங்கர் பிரிண்ட் லேடியோடது. ஒரு லேடி இந்த அளவுக்கு மூர்க்கத்தனமா ஒரு ஆம்பளையோட கழுத்தை நெரிச்சு கொல்ற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குமாங்கிறது டவுட் தான் சார். இப்ப முடிவா என்னதான் ஏன் சொல்ல வர? சார், ரகு தலையில காயம் இருக்கு. யாரோ அவரை புடிச்சு தள்ளி தலையில அடிச்சிருக்காங்க. ஆனா அவரோட சாவு அதனால நடக்கல. கழுத்தை இறுக்கி நெரிச்சதுனால தான் ரகு மூச்சு திணறி இறந்திருக்காரு. கழுத்துல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் வேற. சார், இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ரகுவோட சட்டப்பட்டன்ல ஒரு லேடியோட ஹேர் சாம்பிள் கிடைச்சிருக்கு சார். அது அவரை தள்ளி விட்டவங்க. அதாவது நீங்க கொடுத்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு சொந்தக்கார லேடியா என்னன்னு தெரியல. கொடு. இந்தாங்க சார். இந்த ஹேர் ஒரு லேடியோட தான், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனா இந்த ஹேர் யாரோடதுன்னு நாம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சவங்களோட இது மேட்ச் ஆகணும். சார், நம்ம கரெக்டான ஆளை கண்டுபிடிச்சா மேட்ச் ஆகும் சார். மேட்ச் பண்ணிட்டா போச்சு. ஓகே, இதை நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் என்கிட்டே இருக்கட்டும். சார், கமிஷனருக்கு ஒரு காப்பி அனுப்பிடலாமா சார்? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. கேஸ் ஃபைனல் ஆனதும் நானே சார்கிட்ட கொடுத்துறேன். ஓகே, வரேன் சார்.
என்ன சார் இது? ஃபாரன்சிக் லேப்ல இருந்து உங்களுக்கு சாதகமா நியூஸ் வரும்னு பார்த்தா இப்போ அந்த இனியா விக்ரமுக்குள்ள சாதகமா வந்திருக்கு. ஒரு ரேகையை வச்சு இனியா தான் குற்றவாளின்னு ஃபைல் பண்ணா இதை நாளைக்கு கோர்ட்ல ஈஸியா உடைச்சிருவாங்க சார். விக்ரமோ டிபார்ட்மெண்ட் ஆளு ஈஸியா முடிச்சு வைப்பார் சார். ஈஸியா முடிச்சு வைக்க முடியாத அளவுக்கு நான் முடிச்சு போடுறேன். அந்த விக்ரம் எப்படிலாம் கதறவான்னு பாரு. விடுங்க சார். அட, ஏய், வாடா, விடுங்க சார் வாடா. முதல்ல. விடுங்க சார். ஏய், வாடா. என்னமோ நீங்க பிடிச்ச மாதிரி கையை வாடா. பிடிச்சு கொண்டு வரீங்க. என்னையா என்ன விஷயம்? சார் இவன் பாக்கு பாஸ்கர் சார். பாக்கு பாஸ்கரா? சார் ஒரு பாட்டு சரத்தை வாங்கி மாலையா தோல்ல போட்டுக்கிட்டு ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சான்னா வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனையும் வெளியில வந்துடும் சார். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது சார். இப்போ கூட ஸ்டேஷன் கேஸுகளை முடிச்சு வைக்கிறதுக்காக ஆள் கம்மியா இருக்குன்னு கூட்டிட்டு வந்திருக்காங்க சார். மாச கடைசி இல்ல சார், அதனாலதான். அப்படியா? அவ்வளோ பெரிய தில்லாலங்கடியாவ? ஆமா சார். சார் முதல்ல இவரை கையோட சொல்லுங்க சார். யோயோ, அந்த ஆள் கையை விடியா. சரிங்க சார். ஏ பாக்கு பாஸ்கர், இங்க வா. தவறம் சார். வணக்கம் சார். பிரியாணி சாப்பிடுறியா? பிரியாணியா? உங்களுக்கு நான் என்ன சார் செய்யணும்? பாசமா பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்றீங்களே, நீங்க எனக்கு மாமனா மச்சானா? இல்லையே. சொல்லுங்க சார், உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? ரொம்ப தெளிவா தான்டா இருக்க. ஆமா, என்ன வேலை சொன்னாலும் செய்வியா? சார் பொருள் அபேஸ் பண்றதுல நான் கில்லி சார். அப்போ கில்லி மாதிரி நான் உனக்கு ஒரு வேலை தரேன். உள்ள போ, பிரியாணி வரும். சரிங்க சார். யோ, அவனுக்கு பிரியாணி வாங்கி கொடு. சரி சார். விக்ரம், இன்னும் அப்பா வரலையா? இல்லையே. சரி, கொஞ்சம் இரு, ஃபோன் நான் பண்ணி பாருங்களேன். ஏதோ வந்துட்டாரு. இனியா, இனியா, அப்பா, என்னப்பா என்னப்பா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன இதெல்லாம்? அது ஒண்ணு இல்லம்மா. நான் கோவிலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன்ல, அப்படியே வர வழியில மளிகை சாமான் உப்பு பொடியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ மாமா, உங்களுக்கு எதுக்கு இந்த சிரமம்லாம்? நான் தான் வாங்கியிருப்பேனே, எதுக்கு நீங்க இப்படி? அதுக்கு இல்ல மாப்ள, நான் உங்களை இருங்கன்னு சொன்னேன், முடியாதுன்னு சொன்னீங்க. அப்புறம் புது வீட்டுக்கு போறேன். நீங்க அந்த முறையில நான் தானே செய்யணும். இந்நேரத்துக்கு அவங்க அம்மா இருந்திருந்தா இன்னும் பிரமாதமா பண்ணிருப்பா. உண்மைதான்ப்பா. இப்போ நீங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்க. சுபாஷ் வீடு பார்த்துட்டாரு. நாளைக்கு நாங்க குடி போகும்போது நீங்க மட்டும்தான் கூட வர போறீங்க. வேற யாருமே வரமாட்டாங்க. என்ன பேசுற நீ? அவங்க வரலன்னு என்ன? நீ உன் அக்கா கிட்ட பேசு. இப்போ நீ அடிக்கடி சொல்லுவல்ல, யாழ்னி எனக்கு அம்மா மாதிரின்னு. அவ வருவா, கண்டிப்பா வருவா. நீ பேசு. ஆமாங்க, சரியா சொன்னீங்க. நான் அங்க நடந்த சண்டையில அக்காவை கூப்பிடவே மறந்துட்டேன்ப்பா. நாம கூப்பிட்டோன்னா அவ கண்டிப்பா வந்துருவாப்பா. நான் இப்பவே அவளுக்கு ஃபோன் பண்றேன். பாட்டா கேக்குற? எந்த வேலையும் இல்லாததுனால தானே இத பண்ணிட்டு இருக்க. அதை எடு. ஏய், எடு எடு எடு. என்ன நீ? இந்த காய்கறி எல்லாம் கட் பண்ணி வை. எல்லாத்தையும் நறுக்கி வை, சரியா? யாழ்னி, உன் போன் அடிக்குதுமா? அத வை, கொஞ்சம் கட் பண்ணி வை. வீட்டுக்கு பிரயோஜனமா ஏதாவது வேலை பாரு. என்னாச்சுமா? யாரு? ஏதோ அன்னோன் நம்பர் அத்தை. ஏய், கட் பண்ணன்னு சொன்னல. சும்மா மூஞ்ச பாத்துக்கிட்டேன். எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியிருக்கு.
டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.